இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய பாடசாலையை முடிச்ச உடனே ஃபர்ஸ்டா வேணும்னு நினைக்கிறது ஒரு ஆஃபர் லெட்டர். அந்த ஆஃபர் லெட்டர் கையில கிடைச்சா போதும், அதனுடைய சேலரியை மட்டும் பார்த்துட்டு அவங்க அந்த வேலையை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா எங்களுடைய HR எல்லாருமே அனலைஸ் பண்ணி சொல்ற ஒரு விஷயம், உங்களுடைய சேலரியை மட்டும் பேஸ் பண்ணி உங்களுடைய வேலையை நிர்ணயிக்காதீங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருதா இருந்தா உடனடியா எஸ் சொல்லாம நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்துல முதலாவதா இருக்கிறது தான் உங்களுடைய வேலைக்கான பதவி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய பேருக்கு பின்னாடி வரப்போற அந்த பதவியை பார்க்கறதுக்காக தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய படிப்புக்கும் ஏற்ற வகையில உங்களுடைய டெசிக்னேஷன் இருக்கான்னு உங்களுடைய ஜாப் ஆஃபர்ல ஃபர்ஸ்டா பாருங்க. அப்பதான் உங்களுடைய வேலையினூடாக உங்களுக்கான ஒரு படிப்படியான வளர்ச்சியும் இருக்கும். அதே சமயத்துல ஒரு வேலை இடத்துல கிடைக்கக்கூடிய பீஸ்ஃபுல்லான ஒரு சுற்றுச்சூழலும் உங்களுக்கு ஏற்ற வகையில அமைய பெறும்.